நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும்போது எப்படி தான் அந்த எனர்ஜி வருதுன்னே தெரியாது. டக்குன்னு அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவோம். இதே நமக்கு பிடிக்காத விஷயமா இருந்துச்சுன்னா 5 நிமிஷத்தில் செய்கிற வேலையாக இருந்தால் கூட அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்து நான் எப்போயாவது ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுறேன்னா எனக்கு பிடிச்ச விஷயம்னு ஒரு 2-3 லிஸ்ட்டில் வச்சுருப்பேன். அதை நான் பண்ணும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவேன். ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு அன்றைக்கி அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். சுகர் கூட கொஞ்சமாக ஹனி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பொட்டேட்டோ வச்சு டிப் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட். அண்ட் ஹேர் கேர் எப்பவுமே ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆர்கானிக் ஹேர் பேக்ஸ் வாங்கி வச்சு தான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரீசெண்டாக எனக்கு ஹேர் ஃபால், ஹேர் ட்ரைனஸ் அண்ட் ஸ்பிளிட்டன்ஸ்னு நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ நிறைய சர்ச் பண்ணப்போ இந்த ரோஸ்மெரி ஹேர் ஆயில் நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதையும் இந்த லாஸ்ட் 1 மந்த்தாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஹேர் பேக் அண்ட் ரோஸ்மெரி ஆயில் ரெண்டுமே மெலினம் ஹெர்ப்ஸ் அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். ஜஸ்ட் இந்த ஹேர் பேக் கூட வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டாலே போதும். நான் கொஞ்சம் கர்டும் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒன்ஸ் இவங்க பேஜ் செக் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு மினி vlogல பார்க்கலாம். பாய்.